இல்லை, என்னதாங்க பிரச்சனை? யாரோ புதுசாக அரசியலுக்கு வரவே கூடாதா? வந்தால் பொம்பளை பொறுக்கி பொம்பளையை தடவுறாங்க அப்படி சொல்லிட்டு அவதூறாக பேசி அவங்க மேலே பழி போட்டு அப்படியே முடக்கி வச்சிடணும். அதானே உங்களுக்கு ஆசை? ஆ ஏங்க, ஒரு ஆக்டர்ஸு, ஒரு நடிகன் ஒரு சினிமா துறையில் இருந்ததையும் நிஜ வாழ்க்கையிலும் கம்பேர் பண்ணி பேசுகிறீங்க? ஆ ஒரு நல்ல மனிதர். எனக்கு தெரிஞ்சு விஜயோட ஃபேன்லாம் நான் கிடையாது, சரிங்களா? விஜய் ஆகட்டும், அஜித் ஆகட்டும், எல்லாரும் எனக்கு ஒன்று தான். யார் நல்லா நடிக்கிறாங்களோ அவங்க படத்தை தான் நான் பார்ப்பேன். அவ்வளோ பெரிய மனுஷன், அவ்வளோ பெரிய வருமானத்தை விட்டுட்டு இப்போ இந்த நாட்டோட நிலைமைக்காக தன்னுடைய சினிமா ஆசை எல்லாத்தையும், சினிமாவில் நடிக்கிறது அவளுக்கு எவ்வளோ எவ்வளோ பெரிய ஆசை தெரியுங்களா? ம் இவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் கூட்டம். இன்னும் நினச்சா ஒரு 5 வருஷத்தில் மொத்தமாக அவர் சம்பாதிச்சிடலாம். ஏன் 500 கோடி கேட்டால் கூட ஒரு படத்துக்கு கொடுப்பாங்க ப்ரொடியூசர்ஸ்லாம். புரியுதுங்களா? அதெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வர ஒரு நல்ல மனிதரை ரொம்ப கேவலமாக பேசுகிறீங்களே. அந்த மனுஷன் வந்து தொடுறது ஒரு ஒரு பெண்ணையும், அந்த போர்வை பொத்துறது, கை கொடுக்கறது, இது பண்ணுறதுலாம் தான் பெரிய ஆள் இல்லை அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தானே தவிர லேடிஸை போய் தொடணுங்கிறதுக்காகனா இல்லை, சரிங்களா? அப்படி பச்சையாக அபாண்டமாக பழி போட்டு பேசாதீங்க. ஏற்கனவே இப்படி பேசி பேசி ஒரு நல்ல மனுஷனை வச்சுட்டீங்க. இப்போ புதுசாக வரவரையாவது நம்மளை நினச்சி நம்ம நலனுக்காக இப்படி இருக்கே, எதுவுமே சீரியல்லையேன்ட்டு தன்னுடைய எல்லா இதையும் இழந்துட்டு, உங்களுக்கே நல்லா தெரியும், அவருடைய ஃபேமிலியை கூட இழந்துட்டு மக்களுக்கு எதனா செய்யணும் அப்படின்னு வர்ற மனுஷனை நம்ம தாங்க பார்த்துக்கணும். பொக்கிஷா மாதிரி வர்ற நல்லவங்களெல்லாம் அப்படியே உதறி தள்ளிட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் நமக்காக நல்லது பண்ண யாரும் வரமாட்டாங்க. இப்போ நீங்கள் திடீர்னு அரசியலுக்கு வர்றதோ நான் வர்றதோ நடக்காத காரியம். நம்மளெல்லாம் வர விட மாட்டாங்க. நமக்கு டெபாசிட் இல்லை, நமக்குள்ளே வெறி இருக்கலாம், கோவம் இருக்கலாம், ஆனால் நம்மளால் அது பண்ண முடியாது. அது பண்ணணும்னு துணிவாக வராங்க. எத்தனையோ ஆக்டர்ஸ் இருக்காங்க இவரை விட நம்பர் 1 ஸ்டார் லிஸ்ட்லலாம் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் வராத தைரியம் இவருக்கு வந்திருக்குன்னா தயவு செஞ்சு இவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. கொடுக்கட்டோங்க, 5 வருஷம் தப்பாக கூட ஆட்சி பண்ணட்டும். முதல் வாட்டிலே யாரும் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ண மாட்டாங்க. அரசியலே ஊறி அரசியலே வந்தவங்களாலே முடியல அது, சரிங்களா? 4 வருஷம் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு 5ஆவது வருஷம் வீட்டு போனவங்களுக்கு பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு தான் கற்றுக்குறாங்க, சரியா? அவ்வளோ வருஷம் இருந்தவங்களே அவ்வளோ திணற போது இவர் வரட்டும், ஒரு 4 வருஷம் கற்றுக்கிட்டோம், 5ஆவது வருஷம் நல்லா பண்ணட்டும். நெக்ஸ்ட் வருஷம் அதுவும் இன்னும் நெக்ஸ்ட் அடுத்த எலெக்ஷனில் இன்னும் நல்லா பண்ணுவார், சரிங்களா? ஐயோ அந்த வந்துட்டோன்னே இது பண்ணலையோ அது பண்ணலையோ, ஐயோ இது பண்ணிவிடுவார் அது பண்ணிவிடுவார் சொன்னார், எதுவுமே பண்ணலையேன்னு சொல்லி அதுக்கும் கொந்தளிக்காதீங்க, சரிங்களா? புதுசாக வரும்போது எந்த வேலையிலையும் சில நுணுக்கங்கள் இருக்கும், அதை கற்றுக்கணும். தயவு செஞ்சு புதுசாக வர்றவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், சரியா? குத்தி குத்தி எனக்கு தெரியும் நல்லவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் அப்படி பண்ண மாட்டாங்க. இந்த கூலி படிங்க, சரிங்களா? 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு கூலி ஆளுங்க ரொம்ப இழிவுபடுத்தி பேசுறீங்க. வேண்டாம், அந்த மாதிரி பேசாதீங்க.